காலையில் எழுந்திரிச்சதுமே இந்த ட்ரெயின் கூட பொறுமையாக போகணும்னு நினைக்கிறேம்மா. அந்த அளவுக்கு ஓடுறதா இருக்குது ஃபாஸ்ட்டாக. அதில் நேரமாக எழுந்திரிச்சு சமைச்சு கொடுக்கலனாக்கா நேரமாக நம்மளுக்கு எழுந்திரிக்க முடியுது. இல்லைன்னா பயங்கரமாக குளிராக இருக்குது. அந்த குளிருக்கே இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாமா அப்படின்னு தோணுது. நம்ம வீட்டில் மட்டும் தான் இப்படியா, எல்லார் வீட்லையும் இப்படி தான் இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் ஒரு பக்கம் நான் நினைக்கிறேன் எல்லார் வீட்லையும் இப்படி தான் இருக்கும். ஏன்னா ஹஸ்பண்ட் வேலைக்கு அனுப்பணும், அதுக்கப்புறம் குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு அனுப்பணும். 8:15 எல்லாமே எல்லா வேலையும் முடிச்சிடணும். விட்டு 2 கேட்டகரி நம்ம இருக்கோம். எப்படின்னாக்கா ஒவ்வொருத்தர் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு எல்லாம் சமைச்சிட்டு எல்லா வேலையும் முடிச்சிருவாங்க. சில பேர் வந்துட்டு லேட்டாக எழுந்திரிச்சு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேலை செஞ்சு கொடுப்போம். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் லேட்டாக தான் ஆகும் நம்மளுக்கு. நான் வந்துட்டு 2வது கேட்டகரி தான். எப்பவுமே லேட்டாக எழுந்திரிச்சு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேலை செஞ்சுருவேன். இன்றைக்கி அப்படி தான் 6:45க்கு தான் எழுந்திரிக்கும் போதே தண்ணி விட்டுட்டாங்க. தண்ணி பிடிச்சிட்டு வாசலை கூட்டி சாணி தெளித்து உள்ளே வந்துட்டு ஃபஸ்ட்டு சாப்பாடு வச்சுட்டு வாழைக்காய் கட் பண்ணி வேகத்துக்கு போட்டு காய் வேகத்தங்களுக்கு பொரியலுக்கு அதுக்கப்புறம் ரசத்துக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் காய் வெந்ததுக்கப்புறம் தாளிச்சிட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவி போட்டு பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ரசமும் தாளிச்சு விட்டு ரசமும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிச்சனில் அதுக்கப்புறம் போய் கோலம் போட்டேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.